வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியோடைய கொஷின் பேப்பரை வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஷின்ஸ் 2 மார்க்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, தென் 3 மார்க்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபுல்லாக இந்த கொஷின் பேப்பரை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்டில் நடந்த 3rd ரிவிஷன் எக்ஸாமினேஷனுடைய கொஷின் பேப்பர். இது வந்துட்டு நேற்று அவங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு அக்கௌண்டன்சி எக்ஸாம் இன்னும் நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதிலேருந்து ஒரு சில கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் பொதுத் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் வந்துட்டு இந்த கொஷின் பேப்பர்லாம் நீங்கள் எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகும். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஏல வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். ஸோ 20 மார்க்ஸ்க்கு நமக்கு கேட்பாங்க. ஸோ 21 மார்க்ஸ் கேட்பாங்க. அதில் வந்துட்டு இந்த மாதிரி கொஷின்ஸும், அதாவது இந்த மாதிரி அந்த மேட்ச் த ஃபாலோவிங்ஸு, தென் லிஸ்ட் 1 கரெக்டாக, என்ன ஆர்டர் கரெக்டு, அந்த மாதிரி வந்துட்டு கொஷின்ஸும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்துட்டு உங்களுக்கு முதலே தெரியும். ஸோ 21 மார்க்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. புக் பேக்கில் இருக்கிறது நீங்கள் தெளிவாக படிச்சிட்டாலே வந்துட்டு 15+ வந்துட்டு நீங்கள் புக் பேக் அட்டன் பண்ணிடலாம். அந்த 5 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கேட்பாங்க. புக் பேக்கில் இருக்கிறதவே வந்துட்டு ட்விஸ்ட்டாக கேட்கலாம், இல்லாட்டி புக் இன்னில் வந்துட்டு இருக்கிறது கேட்பாங்க. ஸோ அதனால் புக் பேக்கை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 15 மார்க்குக்கு மேலே நீங்கள் புக் பேக் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பேலன்ஸ் 5 மார்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு தடவைக்கு 2-3 தடவை அந்த கொஷின்ஸை நல்லா படித்து பார்த்துட்டு பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சதுக்கெலாம் எழுதிட்டு அடுத்து 2 மார்க் அண்ட் 3 மார்க் எழுதி முடிச்சுட்டு ஃபைனலாக டைம் இருந்துச்சுன்னா கூட 1 மார்க்கை நீங்கள் பொறுமையாக யோசித்து கூட நீங்கள் எழுதிக்கோங்க. சரிங்களா? இது வந்துட்டு பார்ட் ஏ. பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு 7 கொஷின் அட்டன் பண்ணணும், 2 மார்க்ஸ். ஆன்சர் எனி 7 கொஷின்ஸ். கொஷின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு தியரி கொஷின்ஸும் கண்டிப்பாக கேட்பாங்க, அது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் பாருங்கள், 21 கொஷின் தியரி கொஷின், வாட் இஸ் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் 2 லைன் அதோடைய மீனிங் என்ன, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது 2 லைன் எழுதினா கூட போதும், உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் வந்துட்டு கொடுத்துருவாங்க. தென் 22nd கொஷின் பார்த்தீங்கன்னா குட்வில் கால்குலேட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ குட்வில் என்ன மெத்தடில், பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ குட்வில் கால்குலேட் பண்ணுறது நீங்கள் கண்டிப்பாக கால்குலேட் பண்ணிடுவீங்க. 4th சாப்டர் தான் பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட அந்த குட்வில் கண்டுபிடிக்கிறது. ஓகே, சரி. அடுத்து 23rd சம் என்ன சம் அப்படின்னா வந்துட்டு இந்த அக்குமுலேட்டட் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இப்போ அக்குமுலேட்டடாக இருக்கிறது, அதாவது அஞ்சலியும் நித்யாவும் பார்ட்னராக இருக்காங்க. அவங்க வந்துட்டு பிரமிளாவை அட்மிட் பண்ணுறாங்க. பிரமிளாவை அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட 40,000 ரூபா லாஸ் இருந்திருக்கு. அந்த லாஸை அவங்க எப்படி பிரித்து கொடுப்பாங்க, ஜஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி மட்டும் நீங்கள் எழுதுன மாதிரி இருக்கும். தென் 24th கொஷின் வந்துட்டு உங்களுக்கு என்னதுப்பா, தியரி கொஸ்டின். தென் 25th கொஷின் உங்களுக்கு தியரி, வாட் இஸ் மீன் பை ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர். ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர் அப்படின்னா மீனிங் என்ன, அதுக்கும் நீங்கள் 2 லைன் எழுதுனா போதும். 26th கொஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா இந்த கால்குலேட் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 27th கொஷின் வந்துட்டு ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஆத்தரைஸ்டு கேபிட்டல். இது வந்துட்டு 7th சாப்டர்லேருந்து கண்டிப்பாக தியரி கொஷின் வரும், நல்லா படிச்சுக்கோங்க. தென் 28 பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறது. இது வந்துட்டு 9th சாப்டர். 29 வந்துட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். தென் 30 வந்துட்டு ஃபஸ்ட் சாப்டர் பில்ட் ரிசீவபிள். ஸோ இந்த 30 கொஸ்டின் தான் வந்துட்டு கம்பல்சரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ 30 கொஸ்டின் வந்துட்டு மேபி உங்களுக்கு தியரியும் வரலாம். ஸோ இந்த கம்பல்சரியாக வரது வந்துட்டு தியரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க, இல்லாட்டி சம்ஸும் வந்துட்டு உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 21 தியரி, 24 தியரி, 25 தியரி. ஸோ 4 கொஷின் தியரி கொஷின் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் 7 அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ தியரியும் நீங்கள் என்ன பண்ணி தான் ஆகணுமோ அட்டன் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வரும். இப்போ சம்ஸாக நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா 22nd ஒன்று அட்டன் பண்ணலாம், 23rd ஒன்று அட்டன் பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 26 அட்டன் பண்ணலாம், தென் 28 அட்டன் பண்ணலாம், அதுக்கப்புறம் 29, 30 அட்டன் பண்ணலாம். ஸோ இப்போ எவ்வளோ கொஷின் ஆச்சுன்னா 1 2 3 4 5 6 ஆச்சு. சரிங்களா? அப்போது இன்னும் 1 அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஒரு தியரி நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். அப்போது 6 கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் சம்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு கொஷின் வந்துட்டு நீங்கள் தியரி அட்டன் பண்ணுற மாதிரி வரும். இல்லை அப்படின்னா 5 கொஷின்ஸ் நீங்கள் சம்ஸ் அட்டன் பண்ணிட்டு 2 கொஷின் தியரி அட்டன் பண்ணுற மாதிரி கூட கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்களே உங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மாறி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், 2 கொஷின்ஸ் தியரி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா தியரி கூட கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. அதனால் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது வந்துட்டு 2 மார்க்ஸை இப்படி தான் கேட்டிருக்காங்க.
ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது தான். இப்போ தியரியிலே பார்த்தீங்கன்னா டிஃபைன் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இல்லாட்டி டிஃபைன் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், வாட் இஸ் மீன் பை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், வாட் இஸ் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அந்த மாதிரி கொஸ்டினாக வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் சிம்பிளாக அதோடைய மீனிங் என்ன, அதோடைய டெஃபினிஷன் என்ன, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. டெஃபினிஷன் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆத்தர் நேமோடைய அந்த ஆத்தர் என்ன டிஃபைன் பண்ணாரோ அதை நீங்கள் அப்படியே எழுதணும். டெஃபினிஷனுக்கு மட்டும் அவர் சொன்னதை அப்படியே நீங்கள் எழுதணும். மீனிங் கூட நீங்கள் வந்துட்டு உங்களுடைய இதில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கலாம், நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களோ எழுதிக்கலாம். பட் டெஃபினிஷன் வந்துட்டு அந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே எழுதணும். அப்போ தான் வந்துட்டு ஃபுல் மார்க்ஸ் போடுவாங்க. ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ். ஸோ 3 மார்க்ஸ்லேயும் 7 கொஷின் அட்டன் பண்ணணும். அது 40 கொஷின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. 3 மார்க்ஸ்லேயும் நமக்கு தியரிஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, 3 மார்க்ஸ்லேயும் தியரி வந்துட்டு கேட்டிருக்காங்க. 31st கொஷின் என்ன கொஷின் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் குட்வில் பேஸ்ட் ஆன் 3 years ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் த லாஸ்ட் 4 years. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் ஒரு குட்வில் கொடுத்துருக்காங்க. தென் 32வும் பார்த்தீங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் குட்வில் கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த குட்வில் சாப்டர்லேயே வந்துட்டு 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் ஒன்று, அதுக்கப்புறம் நார்மலாக ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் ஒரு கொஷின், 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. 33 என்னென்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஸோ இந்த 5th சாப்டரில் சம் நம்பர் 8 இருந்து 11 வரையும் இருக்குது. சம் நம்பர் 8 இருந்து 11 வரையும் இருக்கிறது எல்லாமே நல்லா பார்த்துருங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இந்த கால்குலேட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எல்லாமே. ஓகேவா? 34 பாருங்கள், நமக்கு தியரி கொஷின். லிஸ்ட் அவுட் அட்ஜஸ்ட்மெண்ட் மேட் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர் இன் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இந்த கொஷின் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு வந்துட்டு பப்ளிக்லேயே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி கொஷின் வந்துட்டு 5th சாப்டர் ஒன்று இருக்கும். லிஸ்ட் அவுட் அட்ஜஸ்ட்மெண்ட் மேட் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்கும். அந்த கொஷினும் முக்கியமான கொஷின். 35th கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த அக்குமுலேட்டட் லாஸ் வந்துட்டு பிரித்து கொடுக்குறது. அப்படியே 2 மார்க்ஸில் கேட்டது இது வந்துட்டு ரிட்டையர்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸில் கேட்டது அட்மிஷன் சாப்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் மாறி வந்திருக்கு. ஓகேவா? 36th வந்துட்டு பார்த்தீங்கன்னா தியரி கொஷின், இது வந்துட்டு 7th சாப்டர். தென் 37 வந்துட்டு நமக்கு தியரி கொஷின், இது வந்துட்டு 2nd சாப்டர். 38 பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இது ப்ரிப்பேர் பண்ணணும். அது கால்குலேட்டர் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு த இயர். இது வந்துட்டு என்னன்னா 9th சாப்டர் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா வந்துட்டு இந்த சம்ஸ் நீங்கள் போட்டுடலாம். 9th சாப்டர் முடிஞ்ச அளவு எல்லா ஃபார்முலாஸையும் நல்லா படிச்சுக்கோங்க. 39 பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு டெட்டார் அக்கௌண்ட் நீங்கள் போடணும். ஓகேவா? ஸோ டெட்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கேஷ் சேல்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் சேல்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். தென் 40th கொஷின் பார்த்தீங்கன்னா ஹவு இஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அசர்டைன்டுன்னு சொல்லிட்டு தியரி கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த 40 கொஷின் வந்துட்டு கம்பல்சரி இதை அட்டன் பண்ணியே ஆகணும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு 3 மார்க்ஸில் கேட்டிருக்காது. ஸோ 3 மார்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சிம்பிளான கொஷின்ஸ் தான் நிறையா கேட்டிருக்காங்க. ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் வாங்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஸோ அதனால் இதில் எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த சாப்டர்ஸில் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். இது இல்லாமல் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் வைக்கிற கொஷின் பேப்பரையும் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் டியில் ஆன்சர் த ஆல் கொஷின். ஸோ இது 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸ் நம்ம 7 அட்டன் பண்ணணும். இது வந்து எய்தர் ஆர் சாய்ஸ். ஓகே, இப்போ 41ல் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ, இந்த 4 ரேஷியோவை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பி ஃபஸ்ட்டு சாப்டர் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ டோட்டல் பர்ச்சேஸ் போடுறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் போட்டுட்டு டோட்டல் கிரெடிட்டார் அக்கௌண்ட் போடணும். அந்த 2 அக்கௌண்ட் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ். சரிங்களா? இல்லை எனக்கு பி வந்துட்டு போட முடியாது, நான் ஏவே போட்டுக்கிறேன், இந்த 4 இதோட ரேஷியோஸ் மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். ரெண்டுமே ஈஸி தான். ஸோ நீங்கள் எதுவும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போடுவீங்க, கரெக்டாக போடுவீங்க, அக்யூரேட்டாக போடுவீங்க அப்படிங்கிறது இருக்கோ, நீங்கள் அந்த சம்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு பப்ளிக்கில் கேட்டாங்கன்னா. ஓகேவா? அடுத்து 42ல் பாருங்கள், குட்வில் கண்டுபிடிக்கிறது, கேபிட்டலைசிங் சூப்பர் ப்ராஃபிட். ஸோ இந்த சூப்பர் ப்ராஃபிட்டில் இருந்து கண்டிப்பாக ஒரு சம் வந்துட்டு 5 மார்க்ஸில் வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்லேருந்து 5 மார்க்ஸில் ஒரு சம் வரும். ஸோ அதே மாதிரி இதில் 5 மார்க்ஸில் 7 கேட்டிருக்காங்க. பியில் பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டும் ஈஸி தான். ஸோ எல்லாத்தையும் எடுத்து அப்படியே நம்ம என்ட்ரி பண்ணி நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதுவும் நமக்கு ஈஸி தான். ஸோ இங்கே ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். இல்லை ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸும் இருக்குது, க்ளோசிங் கேஷ் பேலன்ஸும் இருக்கா, பேங்க் பேலன்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. தென் 43ல் பாருங்கள், டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்துட்டு பார்த்தோன்னா எந்த சாப்டரில் இருந்தாலும் அதை ஒமிட் பண்ணிடாதீங்க.
நாட் ஓன்லி அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் எந்த சாப்டராக இருந்தாலும் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் பிட்வீனை வந்துட்டு ஒமிட் பண்ணாமல் படிங்க. 5 மார்க்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கு ஆர் சாய்ஸில் வந்துட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 44ல் ஏ பாருங்கள், ரெக்கார்ட் த ஃபாலோவிங் டிரான்சாக்ஷன் இன் டேலி. ஸோ டேலியில் எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த 10th சாப்டரில் இருக்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ டேலியில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜேர்னலைஸ் போடணும். ஜேர்னலைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது என்ன வவுச்சரில் வரும்னு எழுதணும். அது வவுச்சரில் வந்ததுக்கப்புறமா எப்படி நம்ம ஜேர்னல் என்ட்ரி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி எழுதணும். ஓகேவா? தென் பி பாருங்கள், பியில் வந்துட்டு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா குட்வில் கண்டுபிடிக்கிற கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ குட்வில் வந்துட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் கேட்டிருக்காங்க. ஸோ குட்வில் சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். 2 மார்க்ஸ்லேயும் கொஷின்ஸ் வந்திருக்கு, 3 மார்க்ஸ்லேயும் வந்திருக்கு, 5 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். குட்வில் சாப்டர் 4th சாப்டர். ஓகே, அடுத்து 45ல் ஏ பார்த்தீங்கன்னா என்ன நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ரிட்டையர்மெண்ட் சாப்டர்லேருந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட் சாப்டரில் நம்ம ரீவேல்வேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ரிவால்வேஷன் ஈஸி தான். ரிவால்வேஷன் அக்கௌண்ட் நீங்கள் பாருங்கள், வீடியோவில் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஆக்கம் 7th மைண்ட் அகாடமி சேனலில் எல்லாத்தோடைய இல்லஸ்ட்ரேஷன் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு ஆர் சாய்ஸில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 16th சம். நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு சாப்டரில் 16th சம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது பில்ஸ் ரிசீவபிள் ப்ரிப்பேர் பண்ணணும், பில்ஸ் பேயபிள், டோட்டல் டெட்டார், டோட்டல் கிரெடிட்டார், இந்த 4மே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த கொஷின் வந்துட்டு 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகே, தென் 46ஏல திரும்பி ஒரு குட்வில்ல கேட்டிருக்காங்க. இது என்ன மெத்தடுனா ஆனுட்டி மெத்தடில் குட்வில் கேட்டிருக்காங்க. ஐ திங்க் குட்வில் லெசன் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு குட்வில் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ 4th சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க, ஃபார்முலாவும் மறந்துடாதீங்க. அதில் சூப்பர் ப்ராஃபிட் வந்துட்டு கண்டிப்பாக 5 மார்க்ஸில் வரும். ஓகே, பார்த்துக்கோங்க. அதுக்கு ஆர் சாய்ஸில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்துட்டு கரண்ட் ரேஷியோவும் குயிக் ரேஷியோவும் கண்டுபிடிக்கிற மாதிரி 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 47ல் ஏ வந்துட்டு 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. பி வந்துட்டு எக்ஸ்பிளைன் எனி 5 அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ தியரி வந்திருக்குன்னா 5 மார்க்ஸில் 2 தியரி வந்திருக்கு. ஸோ 5 மார்க்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு தியரி வரும். ஏன் அப்படின்னா நமக்கு 2 சாப்டர் தியரி சாப்டர் இருக்குது, 7th சாப்டரும் 10th சாப்டரும். ஸோ கண்டிப்பாக தியரிஸ் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதை நினச்சலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவு இதுவரையும் படித்ததை அப்படியே ரீகால் பண்ணிக்கிட்டே வாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த கொஷின் பேப்பரையும் நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வைக்கிற கொஷின் பேப்பரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அக்கௌண்டன்சியில் சென்டம் வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய சஜஷனை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக காத்துட்ருக்கு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தேங்க்யூ.